ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம நாகாஸ் கிச்சனில் பன்னீர் டிக்கா பண்ணியிருக்கோம். அது கெபாப் ஸ்டைலில் நம்ம ஸ்டிக்கில் பண்ணியிருப்போம். இது அந்த மாதிரி பிபிக்யூ செட்டப் இல்லாதவங்க டிக்கா தோசை தவாலே பண்ணலாம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், பன்னீர் தவா டிக்கா. வாங்க இப்போ இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். பன்னீர் ஒரு பேக்கெட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது போக ஹாஃப் லெமன் அதோட ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர், ஜீரகத்தூள், கறி மசாலா, கரம் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் அண்ட் சால்ட் டு டேஸ்ட். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ எப்படி செய்முறை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் கட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீரை கடையில் வாங்கினோடனே உடனே பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நான் இப்போ தான் இந்த டிஷ்ஷுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக போடுற குட்டி குட்டி க்யூப்ஸாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூப்ஸாக போடுறேன். ஏன்னா நம்ம டிக்காவுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். இது எனக்கு 4 ஈவனாக வரல, பட் பரவாயில்ல, எல்லாமே பெரிய பீஸாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி வச்சு ஒரே ஒரு கட் பண்ணுறேன். ஸோ 8 பீசஸ் தான் நினச்சிக்காதீங்க. இது நமக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக இதை மட்டும் பொறுமையாக சென்டரில் வச்சு இதை 2ஆக டிவைட் பண்ணுறோம் பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். நமக்கு மொத்தத்தில் இந்த மாதிரி 16 பீசஸ் கிடைக்கும். நான் இப்போ எல்லா பீஸுமே கட் பண்ணிட்டேன். மொத்தமாக நமக்கு 16 பீசஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு பாக்கெட் பன்னீர் வாங்கினோம்னா இந்த மாதிரி 16 பீசஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஹோல்ஸ் போக் பண்ணி விடுங்க பன்னீரில். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பண்ணியாச்சு. இது எதுக்குன்னா மசாலா இறங்கிறதுக்கு. இப்போ மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் நான் ஒன்றா சேர்த்துட்டேன். இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீஜர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரில் கோட்டிங் பண்ணிவிட்டு மேரினேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா தவாவில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் லெமன் ஜூஸை ஆட் பண்ணுறேன். இந்த ஹாஃப் லெமன் ஜூஸு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கேர்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது கரெக்டாக தேவையான அளவு. நம்ம மசாலா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு தேவை பன்னீரில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அழகாக ஒரு பீஸ் எடுத்து பொறுமையாக இந்த மாதிரி அதோட எல்லா சைட்ஸ்லேயும் ஈவனாக நம்ம கோட்டிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து கோட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 14 பீஸுக்கும் நம்ம கோட்டிங் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும். நான் இப்போ ஃப்ரீசரில் சும்மா ஒரு 5 நிமிஷம் வச்சுருவேன். ஃப்ரீஸ் மேரினேஷன் பண்ண போகிறேன். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரீஸ் மேரினேஷன் பண்ணியாச்சு. அழகாக கோட்டிங் நமக்கு செட்டாக இருக்குது. இப்போ நான் தவாவை பற்ற வச்சுருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆயிலை நம்ம தவாவில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு புகை வருது பாருங்கள், சூடு ஆயிடுச்சு.
நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ அது மேலே அப்படியே லைட்டாக ஒரு விசில் ஆஃப் ஆயிலை எல்லாத்தையுமே கொடுக்குறேன். நம்ம ஒன் பை ஒன்னாக மாதிரி ஃபோர் ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறது பெட்டரு. திருப்பி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு திரும்ப ஆயில் விட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடு வேக வைக்கிறதுக்கு பன்னீரை நிற்க வச்சு இந்த மாதிரி சைடும் வேக வச்சுக்கிட்டா நமக்கு எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிடும். நம்ம பன்னீர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் தவா டிக்கா. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுட சுட சுவையான பன்னீர் தவா டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அற்புதமான சைடு பார்த்தீங்கன்னா மின்ட் சட்னி. மின்ட் சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறதும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். இது கூடவே நம்ம இன்னொரு டிப்பு, ஈஸியான டிப்பு ரெடி பண்ணுறது எப்படிங்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஒரு டிப்புக்கான லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த டிப்போடு தான் சாப்பிட போகிறேன். பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு பீஸ் சாப்பிட்டு காட்டுறேன். இது வெளியே பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இது வந்து நமக்கு குக் ஆகிருக்கு அவுட்டரில். அதே சமயத்தில் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பயங்கர சாஃப்டாகவும் இருக்கும் உள்ள. ஸோ லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஹாட்டாக, வெளியில் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது. டிப்பில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்றேன். வாவ், என்னால் சாப்பிட ஸ்டாப் பண்ணவே முடியல. செம்மையாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நல்ல ஸ்நாக்காக ஈவினிங்கில் இதை நீங்கள் சாப்பிடலாம். ஹெல்த்தியும் கூட, நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.